வணக்கம். இன்னைக்கு பலாக்கொட்டையில ஒரு பொடி மாஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, பலாக்கொட்டை அதை இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. இது வெங்காயம், தேங்காய், தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சத்தூள், எண்ணெய் வேணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பலாக்கொட்டையை வேக வச்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஒரு 4-5 விசில் விட்டு வேக வைங்க. நல்லா நல்லா வேகணும். மசிச்சிங்கனாக்கா சும்மா கையிலே இப்படி உடச்சிங்கன்னா அப்படியே தூள் தூளாக வரணும். நல்ல நெத்து கொட்டையாக இருந்தால் தான், அதாவது முத்தலாக இருந்தால் தான் உங்களுக்கு பொடி மாஸ் நல்லாயிருக்கும். இல்லைன்னா குழ குழன்னு ஆகிடும். நல்லா முத்தல் கொட்டையாக எடுத்துக்கோங்க. குக்கரில் வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க. ட்ரையாக தான் இருக்கணும். உங்களால் உடைக்க முடியலனாக்கா சும்மா ரேண்டமாக இப்படி கத்தியால் கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக தூள் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி இருக்கணும். இது எண்ணெய் வச்சுக்கணும் அடுப்பில். தேங்காய் எண்ணெயும் நல்லாயிருக்கும். நான் சும்மா நார்மல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நிறையா போடணும். அதாவது பலாக்கொட்டை எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு கப்பு பலாக்கொட்டை இருந்துச்சுனாக்கா ஒரு அரை கப்பாவது வெங்காயம் போடணும். வெங்காயம் சும்மா லைட்டாக வதக்குனா போதும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்குங்க. அப்புறம் இந்த உடச்சி வச்ச பலாக்கொட்டையை போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள். பலாக்கொட்டை வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. இது புட்டு மாதிரி இருக்கணும். அது தேங்காய், திருவின தேங்காய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பலாக்கொட்டை சில பேருக்கு கேஸ் ப்ராப்ளம் கொடுக்கும். அதனால் நம்ம இறக்கும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பலாக்கொட்டை பொடி மாஸ் ரெடி. இது புளிக்குழம்பு, குருமா அந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி உதிர உதிராக இருக்குது பாருங்கள். பிசு பிசுப்பாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உதிர உதிராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.